தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுடைய முடிவுக்கு பின்னர் தம்பிமார்கள் வைத்த ஒரு முக்கிய கோரிக்கையாக பார்க்கப்பட்டது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலங்களில் இணையதளங்கள் இன்னுமே ஒரு கூடுதலாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சி வலியுறுத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தம்பிகளுடைய கோரிக்கையை ஏற்று வருகின்ற சனிக்கிழமை ஒரு மாபெரும் ஒரு கருத்தரங்கம் ஒன்று தயார் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இத்தனை நாட்களாக நான் சீமான் அவர்கள் அமைதி காத்தது இதற்குத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தற்பொழுது சூழல் இருந்திருக்குதுங்க. அதாங்க நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த 15 ஆண்டு காலமாக படிப்படியாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு growth ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் நடந்த தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறது முழுக்க ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சீமான் அவர்களுமே பேரறிவிப்பு செய்தார் ஒரு மேடையில். அது முற்றிலும் உண்மையான ஒரு செய்தி தான். திமுக, அதிமுக போன்ற 60-70 வருட கட்சிகளே தற்பொழுதைய சூழல் இணையதள பக்கத்தினுடைய ஒரு ஆதிக்கத்தின் காரணமாக மக்கள் சமூக ஊடகங்கள் மட்டுமே உண்மையான செய்திகள் வருகிறது அப்படிங்கிறது களத்தில் சென்று அரசியல் கவனிக்காத காரணத்தால் இந்த பெரிய கட்சிகளே வீழ்ந்தது அப்படிங்கிறதா உண்மை செய்தி. ஸோ இப்படியே நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியுமே இந்த இடத்தை தடைபட்டு நின்றது. ஸோ இனி வரும் காலங்களில் களத்திற்கு சென்று நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கிறார்களோ, பொதுக்கூட்டங்கள் போடுகிறார்களோ, அதே போல இணையதள பக்கங்களையும் தாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால சீமான் அவர்கள் சமூக ஊடக ஆளுமைகளோடு ஒரு கருத்தரங்கம் அப்படிங்கிறது ஒன்று தயார் செய்திருக்கிறார். ஒரு முறை நான் வாசிச்சுமே காமிச்சிடுறேன். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளில் ஒருமித்த கருத்துடைய பொது வலையொலி ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக ஆளுமைகள், கட்சி சார்ந்த வலையொலி ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக ஆளுமைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்களுடன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் வருகின்ற ஆணி 13ஆம் தேதி 27/6/2026 சனிக்கிழமை என்று காலை 10 மணி அளவில் சென்னையில் உள்ள அரங்கத்தில் இடம் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். நேரில் சந்தித்து கலந்துரையாடவிருக்கிறார். சமூக ஊடக ஆளுமைகளுடன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் கலந்துரையாடல். நாள் ஆணி 13 சனிக்கிழமை 27/6/2026 காலை 10 மணி அளவில். இடம் சென்னை. அரங்கத்தின் பெயர், இடம் விரைவில் அறிவிக்கப்படுவதை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்நிகழ்வில் பங்கேற்க விரும்பும் உறவுகள் முன்பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QR கோடையும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸோ உறவுகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யட்டும் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் உறவுகளே. ஸோ வருகின்ற 27 இன்னும் இடம் அறிவிக்கவில்லை அப்படின்னாலுமே வருகின்ற 27ஆம் தேதி அப்படிங்கிற தேதியை காலை 10 மணி அளவு அப்படிங்கிறத நேரத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ தமிழ்நாடு எங்கும் இருக்கின்ற ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், சமூக ஊடக ஆளுமைகளாக இருக்கட்டும், கட்சி சாராத நபர்களுமே நான் எடுத்து சொல்றேன். ஸோ அனைவருமே நாம் தமிழ் கட்சியுடைய இந்த தமிழ் தேசிய கொள்கைகளையும் அதே போல மக்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கும் அத்தனை உறவுகளையும் கலந்து கொள்ளுங்கள். இதை குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.